ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலம் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அக்கினி அபிஷேகம். இந்த அக்கினி அபிஷேகம் என்றால் என்ன? இதை நாம் ஏன் பெற வேண்டும்? இதனால் என்ன நன்மை? இந்த அக்கினி அபிஷேகம் என்றால் என்ன? இதை நாம் ஏன் பெற வேண்டும்? இதனால் என்ன நன்மை? நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2:1 முதல் 4 வரை எடுத்து வாசிக்கலாம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இதை நாம் புரிந்து கொள்ளலாம். பெந்தைக்கோஸ்தே நாட்களில் நடந்த ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இது. இதை இயேசு பரமேறும் பொழுது சீசர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் எங்கும் போகாமல் எருசலேமிலே தரித்திருங்கள். சத்திய ஆவியனும் ஒரு தேற்றரவாளன் வரும் வரைக்கும் நீங்கள் தரித்திருங்கள் என்று. அவர்தான் இவர். இந்த அக்கினி அபிஷேகம் என்றால் என்ன? இப்படி ஆவியானவர் நம்மேல் இறங்குகிறார். பலத்த காற்று போல் சீசர் மேல் இறங்கினது போல் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகளாய் அவர்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கினார். இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த அபிஷேகத்தை இதை நான் ஏன் பெற வேண்டும்? தானியேல் 3:16 18 வரை சற்று வாசிக்கலாம். இதை நாம் வாசித்தால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி,
ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே என்று இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்கிறார்கள். இதை நாம் மேலே வாசித்தோம் என்றால் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பாபிலோன் ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை செய்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் உத்தரவிடுகிறார். அவர் உத்தரவின்படி எக்காளம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரம் முதலான கீத வாத்தியங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது எல்லாரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ராஜாவுடைய ரூல்ஸ். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் அந்த பொற்சிலையை பணியாமல் தைரியமாக நிற்கிறார்கள். நின்றது மாத்திரமல்ல, இதை மற்ற மந்திரிமார்கள் சொல்லுகிறார்கள், உம தேசத்தில் யூதா தேசத்தில் வந்த வாலிபர்களில் 3 பேர் இப்படி பொற்சிலை பணியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே ராஜா மறுபடியும் அந்த வீணை, சுரமண்டலம் முதலான காரியங்களை வாசிக்க வைத்து இவர்களை பணிய வைக்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்க பணிய விட்டால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற போகிற தேவன் யார் என்றான். ராஜா சொல்றான், இதுல போகணும், என் கைக்கு உங்களை தப்புவிக்க யார் இருக்காங்க? ஆனா இவங்க அதுக்கு சொல்லாங்க, நேபுகாத்நேச்சரே. பாருங்க, அடுத்த நாட்டுக்கு அடிமையா சென்றிருக்க இந்த அடிமைகள் அந்த ராஜாவை குறித்து சொல்றார்கள், நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பாருங்க, எவ்வளவு ஒரு தினாவட்டான, ஒரு தைரியமான, ஒரு ஆணவமான பேச்சு. ஒரு ராஜா முன்பு இப்படி பேசினால் அந்த ராஜா அவங்களை விடுவானா? நடக்கிற காரியமா? சாத்தியமாகிற காரியமா? ஆனால் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எப்பா, எவ்வளவு ஒரு கர்ச்சனையான ஒரு வேர்டு பாருங்க. அடுத்தால் சொன்னாங்க, நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற ஒன்று. அடுத்தால் கீழே பாருங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். கீழே உள்ளதான் ரொம்ப டிஸ்டர்பான ஒரு வேர்டு. அந்த 18வதுல விடுவிக்காமற் போனாலும், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்திய பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. பாருங்க, எவ்வளவு ஒரு ரஃப் அண்ட் டைப்பான பேச்சு. ஒன்னால எங்களை என்னையா செய்ய முடியும்? முட்டிஞ்சதை செய்து பாருன்னு ராஜாவுக்கு சவால் விட்டுறதாங்க. ஆக வேண்டியதை பார், போ, ராஜாவாகிய உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது அப்படின்னு சவால் விடுறாங்க. இந்த சவால் விட வேண்டும் என்றால் சாதாரணமா ஒருவர் சவால் விட முடியுமா? ராஜாவை பார்த்து நடக்கிற காரியமா? சாத்தியமே கிடையாது. ராஜாவுக்கு சவால் விடணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் யார் தர முடியும்? தேவன் தான் தர முடியும். இந்த தைரியம் எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது? தேவனால், தேவன் மேல் கொண்ட ஒரு பக்தி வைராக்கியத்தினால், தேவனுடைய ஒரு வல்லமையினால் வந்தது. அப்ப இந்த அபிஷேகம் ஏன் பெற வேண்டும் என்றால், ராஜாக்களுக்கு சவால் விட வேண்டும் என்றால், தேசங்களுக்கு எதிர்த்து சேலஞ்ச் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தேசங்களுக்கு எதிராய் சொல்ல வேண்டும் என்றால், ராஜாக்களுக்கு எதிராய் அறிவிக்க வேண்டும் என்றால், துணிவும் தைரியம் உங்களுக்கு வேண்டும் என்றால், இந்த அபிஷேகம் உங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்கிறது. பேதுருவை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:16 பேதுருவை பார்க்கலாம். இந்த பேதுரு இயேசுவோடு இருந்தவன் தான், இயேசுவை மறுதலித்தவன் தான்,
ஆனால் இந்த அபிஷேகம் அவன் மீது வந்த பின்பு அவனுக்குள் இந்த பயம் நீங்கிவிட்டது. அதுக்கு முன்பு இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொன்ன அந்த பேதுரு ஜனங்கள் மத்தியிலே பயமின்றி இயேசுவை பிரசங்க தொடங்கிவிட்டார். அப்போஸ்தலர் 6:10 வாசித்தோம் என்ற அப்போஸ்தலரை கொண்டு பலத்த காரியங்கள் நடந்தன சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே இந்த அபிஷேகத்துக்கு பின்புதான் இவர்களை கொண்டு இந்த காரியங்கள் நடந்தன. ஆகவே இந்த அபிஷேகம் இருந்தால்தான் நீங்கள் இவ்வளவு தைரியமாக இந்த காரியங்களை செய்ய. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், இதனால் என்ன நன்மை. முதலாவது, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவ்வளவு நாள் நீ பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நீ தேவனுக்கு தேவை. இப்போது உன் குடும்பத்துக்கு நீ இவ்வளவு நாள் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்திருப்பாய், ஆனால் இனி நீ உன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த சமுதாயத்திற்கு நீ பிரயோஜனம் உள்ளவன். உபாகமம் 34:9 இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஜனங்கள் ஸ்தோத்திரம் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதேபோல் இதனால் என்ன நன்மை என்றால், ஜனங்கள் உங்களை கனப்படுத்துவார்கள். இவ்வளவு நாளும் நீ ஒரு கனமற்ற ஒரு மனுஷனாக இருந்திருப்பாய், ஆனால் இனி நீ கனத்துக்குரிய ஒரு நபராக ஜனங்கள் கண்களில் படுவாய். இப்போது நீ ஒரு மகிமையான ஒரு மனிதன், ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். நீ தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இவர்களை நாம் வேதத்தில் பார்த்தோம். இப்படி நீங்கள் ராஜாக்களால் விரும்பக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை விட்டு யோசேப்பை போல் நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள். மார்க்கு 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆகவே இதை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உனக்கு இந்த அக்கினி அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீ தேவனுக்கு ஒப்புக்கொடு. இந்த அக்கினி அபிஷேகம் உன் வீட்டுக்குள் கேட்கிற உன் செவி மூலமாய் உனக்குள் கடந்து வரும், உன் உள்ளத்துக்குள் கடந்து வரும். இந்த அபிஷேகம் உனக்குள் இருக்கும் பொழுது நீ உலகத்தை ஜெயிக்கிறவனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழ முடியும். இப்பொழுது நான் என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளையும் திறந்தருள்வீராக, ஒவ்வொருடைய இருதய கதவுகளையும் திறந்தருள்வீராக, ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் நீர் வாசம் பண்ணுவீராக. உமது அக்கினி அபிஷேகத்தை பெந்தேகோஸ்தே நாட்களில் உமது சீசர்களுக்கு கொடுத்த அந்த முன்மாறி மழையை, அந்த பின்மாறி மழையை இந்த பிள்ளைகள் மீது கேட்கிற ஒவ்வொரு மீது கொடுப்பீராக. ஒவ்வொருக்கும் நிறைவான வல்லமையை கொடுத்து தேசத்தில் எடுத்து இந்த ஜனங்களை பயன்படுத்தும், பாவத்தை மேற்கொள்வதற்கேற்ற ஒரு வல்லமையான ஒரு அக்கினியை இவர்களுக்கு அனுப்பி இவர்களை பலப்படுத்துவீராக. உமது கிருபைகளாக மறைத்து பாதுகாத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலே ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
அடைகின்றே. உம்மைத்தான் நான் பார்க்கின்றே. பிரகாசம் அடைகின்றே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ. இறுதி வரை நீ நடத்தி செல்வி. இறுதி வரை நீ நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தி நின்றும் நீ விடுவிக்கின்றீ. அனைத்தி நின்றும் நீ விடுவிக்கின்றீ. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து
மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.